கும்பம் கும்பம் கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இதோ இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஜென்மச்சனி முடிய போகுது. ஜென்மச்சனி முடிய போகுதுனாலே அதற்கான சில பல விஷயங்கள் ஆரம்பமாகணும். இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கிறாங்க. அதாவது ஜென்மச்சனியின் கையை அப்படியே சுக்கிரன் கட்டி போட்டு கொண்டு இருக்கிறார் தன்னுடைய சுபத்துவம் என்கின்ற ஒரு நூலால் கயிறால் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஆக கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல தப்பு பண்ணோம், ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு, எங்கே தவறினோம், எங்கே இடறினோம், எங்கே ஒரு மாதிரியாக விழுந்தோம், யாரை நம்பி ஏமாந்தோம், எதை நம்பி ஏமாந்தோம், எந்த இடத்துல ஸ்லிப் ஆனோம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொன்னாலும் ஒரே வார்த்தை தான். இதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அப்படியே உருட்டிக்கிட்டு வருவீங்க. அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் சரியான அமைப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் சுத்தம். நான் தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது உலக வாழ்க்கையை புரிய வைப்பார். ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கள்லாம் 2 வருஷமாக ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ரொம்ப பெரிய கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடமோ கடவுளோ அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோக்களில் மாதமானாலும் சரி வருஷமானாலும் சரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த அமைப்பு எல்லாம் விலக போதுங்க. நல்லா இருக்க போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாம். ஆனால் மந்திரகாலின்ற மாதிரி மேஜிக் மாதிரி இந்த மாதத்துலேருந்தே நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிடாது. மெதுமெதுவாக படிப்படியாகத்தான் நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் விதி. படிப்படியாக நல்லவைகள் நடக்கும். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு முதல் 15 நாட்கள் 20 நாட்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். நல்லது நடக்கும், வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், தறி போடலாம், அது போடலாம், இது போடலாம், 1 2 ஆக்கலாம், தொட்டது துலங்கும் என்கின்ற நம்பிக்கையே ஒரு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரும். ஒரு சுமூகமான அமைப்புகள். வீட்டில் கூட இருந்த தகராறு, சோம்பலாக இருந்து வந்த இளைய பருவத்தினர், தண்டச்சொரன்னு அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கினவங்க எவ்வளோ பேர். என்னுடைய லைவ்லையே பாருங்கள், ஒரு இளைஞன் 2K இளைஞனை பார்த்தேன்னா என்ன அப்பா அம்மா தண்டச்சொரன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்பேன். ஐயோ அதை விட பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆக இளைய பருவத்தினருக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2K கிட்ஸுக்கெல்லாம் ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. இந்த 2 வருஷம் பட்ட பாட்டிலே எல்லாமே நம்பிக்கை வந்துருச்சு. ஆக கும்பராசிக்காரர்களுடைய நோய், கடன், தொல்லைகள், அவமானங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. படிப்படியாக தான் அப்படியே ஒவ்வொன்றாக சில அமைப்புகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக செயல்படும். ஆகவே எல்லா நிலைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இனிமேல் வந்துடாது. ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அப்படியே படிப்படியாக 15ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி 2 வாரங்கள்லேயே தீர ஆரம்பிக்கின்ற யோக மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 ஜனவரி மாதம்.